بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع أهواء الذين لا يعلمون وقال النبي صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم صدق الله العلي العظيم وقال النبي رسول الله صلى الله عليه وسلم من أحب أحدا عشر معه وقال عليه الصلاة والسلام எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் குறிப்பாக இத்தருணத்தில் அமைந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்றே என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். இந்த உலகத்தில் மனித இணைந்த படைத்த வல்ல ரஹ்மான் அந்த மனித இனம் சீர்பெற வேண்டும், மறுமை நாளில் ஈடேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக தீனுல் இஸ்லாம் என்கின்ற பாதையை அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கின்றான். எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு சமூகம் அந்த தீனுல் இஸ்லாம் என்கின்ற பாதையில் பயணிக்குமோ அந்த சமூகமாக இருக்கட்டும், அந்த தனிநபராக இருக்கட்டும், மறுமை நாளில் எந்த ஒரு சந்தேகமின்றி ஈடேற்றம் பெற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து குர்ஆனில் இப்படி சொல்லுவார், ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها. உங்களுக்கு நாம் ஷரீஅத் என்கின்ற ஒரு பாதையை அமைத்திருக்கின்றோம். வலா தத்தபிஅ அஹ்வாஅ அல்லதீன லா யஅலமூன். அதையே நீங்கள் பின்பற்றுங்கள், மற்றவர் சொல்வதை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவார். நம்முடைய சமூகம் சீர்குலைவதற்கு காரணமாக இருப்பது என்னவென்றால், முதலில் தனி நபரினுடைய ஒழுக்கத்தை தொட்டும் ஒரு குடும்பத்தினுடைய சீர்கேடும், அந்த குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் உள்ள தனி நபர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய ரசூலையும் பின்பற்றி வாழ வேண்டும். அப்படி எந்த ஒரு குடும்பங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய ரசூலையும் பின்பற்றி வாழ்கிறதோ அந்த சமூகம் சீர்பெற்றதாக, நேர்வழி உடையதாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்முடைய சமூகம் சீர்குலைவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் பார்த்தோமே. ஆனால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் தஷப்பஹ பிகௌமி. ஒரு கூட்டத்தை கொண்டு நீங்கள் எந்த கூட்டத்தை போல நீங்க இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அதே கூட்டத்தை போல் நீங்க ஆகி விடுவீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்கு அழகான ஒரு வழிமுறையை
குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. ஒரு மனிதன், ஒரு இஸ்லாமிய மனிதன் இப்படிதான் இருக்க வேண்டும், அவன் இப்படிதான் ஆடை அணிய வேண்டும், அவன் இப்படிதான் அடுத்தவர்களிடம் பேச வேண்டும், அவன் இப்படிதான் முடிவெட்டுக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒட்டுமொத்த ஒரு வாழ்வாதாரத்தை, ஒரு வாழ்வியலை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு கற்று தந்திருக்கின்றான். ஆனால் நாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு அடுத்தவர்களை பார்த்து அவர்கள் இப்படி முடிவெட்டி இருக்கிறார்கள், நானும் வெட்டிக் கொள்கிறேன், அடுத்தவர்கள் ஆடையை இப்படி அணிந்திருக்கிறார்கள், நானும் அணிந்து கொள்கிறேன், அடுத்தவர்கள் இப்படி பேசுகிறார்கள், அதே போன்று நானும் பேசுவேன் என்கின்ற நாம் சூழ்நிலையில் தள்ளப்படுவதுதான் நம்முடைய சமூகம் சீர்குலைய ஆரம்பம் செய்கிறது. நாம் எப்படி வேணாலும் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு காலம் இருந்தது, ஆரம்ப காலத்தில் செல்போன்களினுடைய பயன்பாடு என்பது மிகவும் குறைந்ததாக இருந்தது. அப்போது பாவங்களும் குறைந்திருந்தது. இன்று வாட்ஸ்அப்பில் தொடங்கி இன்ஸ்டாகிராம் வரையிலும் அதற்கு மேல்படையான ஆப்புகளும் வந்துவிட்டது. அதன் மூலமாக நம்முடைய சமூகங்கள் மிகவும் சீர்குலைவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் நம்பிதான் ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவார், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுது, உங்களுடைய ரசூல் எதை எடுத்து கொள்கிறார்களோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தடுத்து விட்டார்களோ அதை நீங்களும் தடுத்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவார். நம்முடைய வாழ்வில், நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரசூலினுடைய வாழ்க்கை இருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் அடுத்தவர்களிடம் எப்படி பேசினார்கள், அவர்களினுடைய ஆடை அமைப்பு எப்படி இருந்தது, இது நம்மிடத்தில் இப்பொழுது இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய சமூகம் போகக்கூடிய போக்கை பார்த்தால் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற சமூகத்திற்கு சிறந்த ஒரு வாழ்வியலை, வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய நாம் அந்த வாழ்வியலை, அந்த வழிகாட்டுதலை பின்பற்றவில்லை என்று சொன்னால் நாம் உண்மையான ஒரு முஸ்லிமாக இருப்பதில், நாம் முஸ்லிம்கள் என்று சொல்வதில் நாம் கொஞ்சம் வெட்கம் பெற வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அவர்களினுடைய மதீனா நகரத்தில் ஒரு சிறு பையன், அவன் முடியை ஒரு மாதிரியாக வெட்டி நடந்து கொண்டு இருப்பான். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹா ஸபியன் ஹலிக பஅலஹு ரஸஹு, அந்த முடியை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லை யஹ்லுகு குல்லஹு, வெற்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி வெட்டிவிடு, இல்லை என்றால் அல்லது இல்லாட்டி எல்லாத்தையும் எடுத்துடு, இந்த மாதிரி நீ வைக்காத என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்க முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக நம்முடைய வாழ்வு யாரை கொண்டு அமைகிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கலாச்சாரங்கள் வரக்கூடிய காலங்களில் மிகவும் மோசமான நிலையில் தள்ளப்பட்டு கொண்டிருப்பதுதான் உண்மையான, மிகவும் முக்கியமான ஒரு உண்மை. நம்முடைய வாழ்வு என்பது அடுத்தவர்களினுடைய வாழ்வாக அமைந்திடக்கூடாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நல்ல
தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஊசிக்கும் பிதுஆ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.